Operation Overdrive. Power Rangers. Operation Overdrive. ரெண்டுக்காரும் பாரத்தை தொட்டது போல் ஹீரோக்களும் நடந்தான சூரியனின் 5 நாள் பயப்பைகள் யாவும் அங்கே பயந்தோடிடும் 5 ரேஞ்சர்ஸ் கூட்டம் 5 வைரம் தேடிடும் இந்த புதைய தேடாலும் சில உயிரை காக்கணும் இந்த பூதகத்தில் இன்னும் பல ஈரங்கள் பார்க்கணும் தீமையை எதிர்க்க நல்ல ஹீரோக்கள் உண்டு பவர் ரேஞ்சர்ஸ் ஓவர்டிரைவ் தான் பக்கமே உண்டு Power Rangers Operation Overdrive Power Rangers Operation Overdrive பவர் ரேஞ்சர்ஸ் ஆபரேஷன் ஓவர்டிரைவ் கடந்த எபிசோடில் கரோனா ரோரா கண்டுபிடிச்சிட்டேன். கரோனா ரோரா கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஒரு வழியா நான் விடுதலை ஆயிட்டேன். எல்லாரையும் வரவேற்கிறேன். இங்க என்ன நடக்குது? நம்ம அப்புறமா பேசலாம். டாட், ஓகே, ஓகே. இவங்க எல்லாம் இங்க. எனக்கு உங்க உதவி தேவை. இது யார் கைக்கும் போய் சேராம நாம இதை பாதுகாத்தாகணும். என்னால உங்களை பவர் ரேஞ்சர்ஸ் ஆக்க முடியும். நானும் பவர் ரேஞ்சர் ஆக விரும்புறேன். கூடாது. ஓவர்டிரைவ். ஆக்ஸலரேட். ஒரு வழியா கிரீடம் என்னோடதாயிடுச்சு. டாட், நாங்க இப்ப என்ன செய்யணும்? அவங்களை தப்பிக்க விடக்கூடாது. எப்படியாவது கண்டுபிடிச்சு கிரீடத்தை கொண்டு வரணும். நாம முதல்ல மக்களை காப்பாத்தி ஆகணும். ஆனா அந்த கிரீடம் அது நிஜமான கிரீடம் இல்ல. இப்ப நீங்க பிரிஞ்சு போயாகணும். ரோஸ், ராணி, டாக்ஸ், எரிமலை பொங்கறத அடியில இருந்து நிறுத்த பாருங்க. வா போலாம். ஓகே, மேக்கு நானும் அந்த டவுனுக்குள்ள போய். இல்ல, மேக் வேண்டாம். அவன் செஞ்சதெல்லாம் போதும். இல்ல டாட், நான் தான் இதை ஆரம்பிச்சேன். நானே முடிச்சு வைக்கிறேன். கவலைப்படாதீங்க சார், அவருக்கு ஒன்றும் ஆகாது. Come on, சீக்கிரம். போய்கிட்டே இருங்க. மேடான போதிக்கு போய் நில்லுங்க. போயிட்டே இருங்க. என்னோட குழந்தை. பொறுமையா இருங்க, நான் உங்களை வெளியே கொண்டு வரேன். ஓகே, கொஞ்சம் தள்ளி போங்க. Come on. போலாம். Thank you. எரிமலை குழம்பு உருவாகிறது இந்த பாறைகளுக்கு பின்னாடி தான். ராணி, இதை என்கிட்ட விட்டுடு. Drive close. வெப்பம் ரொம்ப அதிகமா இருக்கு. நாம இன்னும் நெருங்கி ஆகணும். இத நான் பாத்துக்கிறேன். டிரைவ் வோர்டெக்ஸ். ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்காது. இருந்தாலும் நீ செய்ய வேண்டியதை செய் ரோஸ். ஓகே, டிரைவ் கைசர். அதுக்குள்ள ஓர கட்டியாச்சு. இப்போ என்ன செய்யணும்? எனக்கு தெரியும். ஓ, ஸ்லாமர் ரெடியா இருக்கா? ஓ எஸ், டிரைவ் ஸ்லாமர். இதோ இருக்கு. கலக்குற. இப்போ எதையாவது நொறுக்கு. யா. மால்டர் செய்ய நினைச்சதை செஞ்சு நாம எல்லாரும் ஹீரோஸ் ஆயிட்டோம். ஆனா அந்த கெட்டவங்க எல்லாம் தப்பிச்சிட்டாங்களே. அதை நம்ம இன்னொரு நாள் பாத்துக்கலாம். ஆனா இன்னைக்கு உங்க திறமையை அற்புதமா வெளிப்படுத்துறீங்க. நாங்க ஒண்ணுமே செய்யல. மேக் தான் அற்புதமா செயல்பட்டு நமக்கு வெற்றி கிடைக்க செய்தது இல்லாம நம்ம எல்லாரையுமே காப்பாத்திட்டாரு. நிஜம்தான். பிரமாதம் மேக். ரேஞ்சர் ஆகணுங்கிற உன் ஆசை நிறைவேறிடுச்சு. ஆனா இப்ப அந்த கனவை கொஞ்சம் ஒத்தி போட்டுடு. நான் பாத்துக்கிறேன். ஆனா டாட், நான் மேல என் ஆபீஸ்ல இருக்கேன். நீ ரொம்ப புத்திசாலிதான். இப்போ நிஜமான கிரீடத்தை நான் எடுக்கிறேன். எப்படியோ பாதுகாப்பு துறைங்களுக்கு தான் இந்த மாதிரி ட்ராக் பண்றதுக்கு திறமை இருக்கும்னு நினைச்சேன். இது அதை விட நல்லாவே இருக்கும். இதுல 27 சேட்டலைட் இணைப்பு இருக்கு. அப்புறம் வைட் ஏரியா ஆக்மெண்டேஷன் சிஸ்டம், parallel மல்டி சேனல் டிசைன், அதோட ரொம்ப துல்லியமான ஜிபிஎஸ் இருக்கு. என்ன? நான் மட்டும் தான் டேட்டா மேனுவலை படிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். ஆமா, அவங்க சொன்ன அந்த அற்புதமான வாகனங்கள்லாம் எங்க இருக்கு?
வாவ், கூல். அதுங்களை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நமக்காகவா? நான் களைப்பா இருக்கேன், போய் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு. என்ன புக் எதுவும் இல்லையா? இன்னைக்கு படிக்க மூடு இல்ல. மத்தவங்களோட துணிச்சலான செயல்களை படிச்சு படிச்சு அழுத்து போச்சு. வெளியே ரொம்ப மோசமா இருக்கு. மேக், நீயும் வருத்தமா இருக்கேன்னு தெரியுது. நான் வருத்தமா இல்ல, ரொம்ப குழப்பமா இருக்கேன். இது வரைக்கும் அப்பா என்ன பொத்தி பொத்தியே வளர்த்தாரு. என்னால என்ன செய்ய முடியும்னு காட்ட இருந்த ஒரே வாய்ப்பை கூட என்கிட்ட இருந்து பறிச்சிட்டாரு. இது உனக்கு புரியாது. ஆனா உன்னை பாதுகாக்கத்தான் அப்படி செய்யறாரு. நான் சந்திச்சதிலேயே பயமில்லாத ஒருத்தர் உன் அப்பா தான். எனக்கு தெரிஞ்சு உன்னை இழந்துருவோமோன்னு நினைச்சு தான் பயப்படுறாரு. எப்பவாவது நீ அவரோட பொருள்களில் ஒன்று உனதுன்னு தோன்றப்ப ஞாபகம் வச்சுக்க, அவரோட சொத்துக்களும் பொக்கிஷங்களையும் விட நீதான் அவருக்கு விலை மதிப்பில்லாத ஒண்ணு. யோசிச்சு பாரு, உன்னை இவ்வளவு தூரம் வளர்க்க ஆளாக்க அவர் என்ன கஷ்டமெல்லாம் பட்டிருப்பாரு. அதுக்கு நீ என்ன கைமாறு செய்ய போற? டாட், டாட், ஓ பிரதர், இவ்வளவு வருஷங்களா நீ பழச்சிட்டு இருக்கிறத பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓ பிரதர், எப்பவும் போல உன் அக்கறை என் மனசை தொட்டுருச்சு. உன் விருந்தாளி யாரு? ஸ்பெஷலா யாரும் இல்ல. நான் ஆண்ட்ரூ ஹாட்ஃபோர்ட். என்னை உடனடியா விடுவீங்க. ஆண்ட்ரூ ஹால்செக், நீ தான் கிரீடத்தை கண்டுபிடிச்சவன். என்னோட பிரதர் தனக்கு உதவ உன்னை சேர்த்திருக்காருன்னு தெரியாது. நான் அவனுக்கு உதவல, உனக்கும் கண்டிப்பா உதவ மாட்டேன். நீ அறிவாளி மால்டர். இவனால கிரீடத்தை கண்டுபிடிக்க முடியும்னா கற்களையும் கண்டுபிடிக்க நமக்கு உதவலாம். நமக்கா? ஓ கண்டிப்பா நமக்கு. நல்லது, நான் உன்னை அப்புறம் சந்திக்கிறேன். இவ்வளவு சூடா இல்லாத சமயத்துல. ஓஎஸ், கண்டிப்பா. உடம்ப பாத்துக்க. உன் பனிக்கட்டிக்கு திரும்பி போ. நான் இவனை கவனிச்சுக்கிறேன். சரிதான், ஆனா என்ன கைவிட்டுடாத பிரதர். அப்பாவை காணோம். அவரோட ஆபீஸும் அலங்கோலமா இருக்கு. அந்த லாவா பல்லிங்க தான் அவரை தூக்கிட்டு போயிருக்கணும். அவரோட லொக்கேட்டர் வாட்சாவது அவர்கிட்ட இருக்கணும். அது இன்னும் உடையாம இருந்தா ரொம்ப நல்லது. வெஸ்ட் காஸ்ட்ல இருந்து அவரை தேடுறதுக்காக ஒரு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்றேன். தேவைப்பட்டா அதை விரிவுபடுத்திக்கலாம். நீ கவலைப்படாத மேக், உங்க அப்பாவை திரும்ப கொண்டு வந்துருவோம். தேங்க்ஸ். அவர் ரெட்டோட ட்ராக்கரை எடுத்துட்டு போகாம இருந்திருக்கணும். அடடே, அந்த டிராக்கர் துரதிருஷ்டவசமா அது அவரோட ஆபீஸ்ல இருக்கிறது உடைக்க சாத்தியம் இல்லை. லாக்கர்ல இருக்கு. உடைக்கவே முடியாது. இது டிஜிட்டல் இம்ப்ரிண்ட் சிக்னேச்சர் கோட். உள்ள உடைக்கவே முடியாத 500 லாக்கர் போட்டிருக்கு. உடைக்க முடியாதா? அதையும் பார்த்துடலாம். எஸ், மிஸ்டர் ஹார்ட்ஃபோர்டோட ஒரு கை நாட்டு. அவரை கண்டுபிடிச்சிட்டேன். அதிசயத்திலேயே அதிசயம், அவரோட லொக்கேட்டர் வாட்சை ஞாபகமா கொண்டு போயிருக்காரு. எஸ், ரொட்டுமா ஐலாண்டா? கேள்விப்பட்டதே இல்லையே. இது ஆஸ்திரேலியாங்கிற ஒரு தீவு. ஃபிஜிக்கு கிட்டத்தட்ட 465 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. நாம எல்லாரும் அவ்வளோ தூரம் எப்படி போக போறோம் தான் எனக்கு தெரியல. மிஸ்டர் ஹார்ட்ஃபோர்ட், த ஷார்க்குன்னு கூப்பிடுற ஸ்பெஷல் ஹைட்ரோ ஏரோ ரெக்கான் கார்பெட்டை பயன்படுத்துறதா ரொம்ப ரொம்ப வேகமான வழின்னு நான் நினைக்கிறேன். சூப்பர், நான் ஓட்டுறேன். என்ன? நானும் கூட வரேன். நீங்க என்ன தடுக்க முயற்சி பண்ணாத. கனவுல கூட செய்ய மாட்டேன் சார். ஹேய் துருதுருப்பு, நீ கூட வரணும்னா இது உனக்கு தேவைப்படும். இது என்னோட ட்ராக்கர். ஓ பரவாயில்ல, கொண்டு வந்துட்டு. முடியாதுன்னு நினைச்சியா? www.tuneworldchannel.com. இந்த வண்டி தூள் கலப்புது. நாம நெருங்கிட்டு இருக்கோம். நான் ரொட்டோமா ஐலாண்டுக்கு போறதுக்கு வழி வகுத்துட்டு இருக்கேன். ஓகே, இதை விட வேகமா போக முடியாதா?
சொல்லிட்டேல்ல, இப்ப பாரு. அடுத்து என்ன? நாம தேடி பார்க்கலாம். நான் முதல்ல போறேன். நான் கண்டுபிடிச்சேன்னு நினைக்கிறேன். எரிமலையோட வடக்கு பக்கத்துல ஒரு குகை வழி இருக்கு. நல்ல வேலை செஞ்ச. ஒரு நிமிஷம் மேக், ஒரு நிமிஷம். லவா லிசார்ட்ஸ். டாக்ஸ், குகையை நோக்கி போ. ஓகே, அப்படியே செய்றேன். அவனை இங்க கொண்டு வாங்க. நீ யோசிக்கிறதுக்கு உனக்கு இன்னொரு சான்ஸ் தரேன். கிரீடத்தோட கற்களை கண்டுபிடிக்க எனக்கு உதவி செய்வியா மாட்டியா? உறுதியா சொல்றேன், உனக்கு உதவ மாட்டேன். அடுத்தது நீதான். லாவா லிசார்ட்ஸ் எரிமலை குழம்புகள்லயும் உயிர் வாழும். இப்போ நீ தாக்கு பிடிக்கிறியான்னு பார்க்கலாம். Zipline, போ. அவங்கள விடாதீங்க. இதே ஸ்டண்ட் தான் நான் ஒரு நாள் ராஜா படத்துல பண்ணேன். அப்ப நான் காப்பாத்தினது ஒரு அழகான இளவரசிய. ஆனா அந்த படத்தை நானும் பார்த்தேன். ஆனா அதுல உன்னை பார்த்து தான் ஞாபகம் இல்லையே. அதான் என்னோட சோக கதை. என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. மேக், நீங்க என்ன பண்ற? உங்களை காப்பாத்த பாக்குறேன். நான் தான் வேண்டான்னு சொன்னேன்ல. இந்த தீவை விட்டு தப்பிக்க முடியாது. போச்சுடா, இவன் மறுபடியும் வந்துட்டானா? மேக், நீ எப்படி இத? சாரி டாட், என்ன திட்டுற வழியை அப்புறம் வச்சுக்கலாம். நிலைமையை இன்னும் சூடு பிடிக்க வைக்கலாம். ரெடி. Ready. Overdrive, accelerate. www.teamworldchannel.com. நீ யாரோட விளையாடுறன்னு தெரியுமா? நான் யாரும் தெரியுமா? நான் இப்பதான் என் வேலையை ஆரம்பிச்சிட்டு இருக்கேன். வாங்க, நாம இங்கிருந்து போயாகணும். ஓகே.
வாங்க போலாம். இதுக்காக வருத்தப்பட போறீங்க. என்னோட ராட்சசம் இந்த தீவையை இங்க வாழற மக்களையும் அழிச்சிரும். என்கிட்ட போது நான் என்ன ஆகணும் இந்த மனுஷங்களுக்கு காட்டுறேன். நல்ல வேளை உங்களுக்கு ஒன்றும் ஆகலை சார். உங்களை நினைச்சு நான் ரொம்ப கவலையாவே இருந்தேன். ஸ்பென்சர், உங்களுக்கு வயசாயிட்டதுனால பயமும் அதிகமாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இல்லவே இல்லை சார். ராட்சச கடல் மான்ஸ்டர்ஸ் ரோட்டுமாவை சுத்தி வருது. அதிரடி ஆக்ஷனுக்கான நேரம் இது. சரியா சொன்ன ரோனி. எல்லாரும் உங்க டிரைவ் மேக்ஸ் ஜோட்ஸை எடுத்துக்கிட்டு போங்க. டாடா, உங்களுக்கு என்னோட உதவி தேவை. மேக், ஜாக்கிரதையா இரு. கம் ஆன் ரேஞ்சர்ஸ். டம்ப் டிரைவர், ஸ்பீட் டிரைவர், ஜைரோ டிரைவர், டோசர் டிரைவர், சப் டிரைவர், டிரைவ் மை கார். நான் வரேன். உங்க தீவோட வளர்ச்சிக்காக உங்க ஜோட்ஸை நீங்க ப்ரோக்ராம் பண்ணணும். சீக்கிரம் ரேஞ்சர்ஸ். உன்னால அது முடியாது. அவன் வேகத்தை குறைச்சிடுச்சு. இப்ப அவனை ஒரே அடியா நிறுத்திடலாம். டிரைவ் மேக்ஸ் மெகா ஜோன் ஆக்டிவேட். Drive Max Megazord. Assembly complete. Drive Digger. Drive Digger 7 more. Activate. மேக்குக்கு ஒரு நல்ல ரேஞ்சர் ஆகிற முழு தகுதி இருக்கு சார். இப்படி சொல்லியே தான் அவனை உசுப்பேத்தி விட்டுருக்கீங்க. அதுக்குள்ள கொண்டாடாதீங்க. இந்த யுத்தம் இன்னும் முடியல. எழுந்துரு. அந்த ஷீல்டுல ஏதோ ஒரு கருவியை இணைச்சிருக்கான். இது வெடிக்க போகுது. அதுகிட்ட இருந்து தூரமா போய் ஆகணும். அதை தூக்கி வீசிடலாம். ஸ்பென்சர், அவங்க சாதிச்சிட்டாங்க. அவங்க திறமையை நான் கொஞ்சம் கூட சந்தேகப்படவே இல்லை சார். அட பாரத்தலையா, ஹாட்போர்ட வச்சு கற்களை கண்டுபிடிக்க தானே சொன்ன. முயற்சி செஞ்ச. ஆனா அந்த ரேஞ்சர்ஸ் நான் நினைச்சதை விட நிறைய பிரச்சனையை உண்டாக்கிட்டாங்க. கிரீடத்தை என்கிட்ட கொடுக்கறது தான் உனக்கு நல்லது. எரிமலையே உறைஞ்சு போகலாம், ஆனா நீ நினைக்கிறது நடக்காது. நம்பிக்கை துரோகி. இப்ப எல்லாம் புரிஞ்சு போச்சு பிரதர். சொந்தம் எதுக்கும் உதவாது, நமக்கு நாமே தான் உதவணும். நல்லது. டீம்ல நான் இருக்க கூடாதுன்னு ஏன் நினைக்கிறீங்கன்னு இப்ப புரியுது.
இதுக்கு மேலே நான் சாதிக்க கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா உங்க முடிவுக்கு மரியாதை கொடுக்குறேன். நீ இந்த டீம்ல ஒருத்தனா இருக்க விரும்புறியா? www.teamworldtamil.com. ஓகே, உன் வாழ்க்கையை நீ சுயமா தீர்மானிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. இதை நான் முழுசா ஏத்துக்கல, இருந்தாலும் தடுக்க மாட்டேன். எனக்கு இங்க செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்கு. அந்த மான்ஸ்டர்ஸை தடுத்து நிறுத்துறதுக்கு நமக்கு முழு திறமை தேவை. எனக்கு இதுல விருப்பம் இல்லைனாலும் ரெட் என்னை விட உனக்கு தான் பொருத்தமா இருக்கு. தேங்க்ஸ் டாட். எஸ். உங்க டிஎன்ஏ மாற்று அமைப்பு முடிஞ்சிருச்சு சார். எனக்கு எந்த வித்தியாசமும் தெரியலையே. அது ஆரம்பிக்க இன்னும் சில நிமிஷங்கள் தான் இருக்கு. டீம்ல நீயும் இருக்கிறது சந்தோஷமா இருக்கு. இது நிஜமாவே நடக்குதுன்னு நம்பவே முடியல. ஹே, கொஞ்சம் பொறு. நான் கேட்டது சம்பள உயர்வு, இந்த உயர்வு இல்ல சார். மேக்குக்கு ஸ்பெஷல் சக்திகள் கூடிக்கிட்டே வருதுன்னு நல்லா தெரியுது. ஸ்பென்சரை கீழே இறக்கி விடு. தேங்க்யூ சார். அவருக்கு ரீசீக்வன்ஸ்ல ஸ்பெஷலா ரெடி பண்ண சார். நல்லா கேளுங்க ரேஞ்சர்ஸ், வேலைக்கான நேரம் வந்துடுச்சு. நம்ம எதிரிகள் கிட்ட கிரீடா இருக்கு. இப்போ அதோட கற்களையும் அவங்க தேடி போக போறாங்க. அதை கண்டுபிடிக்கிறது தான் ஆபரேஷன் ஓவர் டிரைவோட மிஷன்.